ஐயா வணக்கங்கய்யா. சொல்லுங்கள். உங்கள் பேர் ஒரு சொல்லுங்களேன். மனோகரன் சார், என் பேர் மனோகரன். என்ன பண்ணிட்டுங்க சார் நீங்கள்? இயற்கை விவசாயம் பண்ணுகிறோம். நம்ம தோட்டத்து பேர் வந்து ஆதவன் இயற்கை தோட்டம். பொசல் ஆறு பக்கத்தில் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குது. என்ன படிச்சிருங்க சார் நீங்கள்? சார் என்ன படிச்சிருக்கீங்க? என்ன? நான் 10th தான் சார் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? அதுக்கப்புறம் 2 வீலர் மெக்கானிக்காக இருந்தேன். ஒரு 6 வருஷம் ட்ரைனிங்கில் இருந்தேன். ஒரு 25 வருஷம் கடை வச்சுட்டு இருந்தேன் ரெடில்ஸில். அதுக்கப்புறம் 3 வருஷம் முன்னாடி தான் விட்டுட்டு இடம் வாங்கி செஞ்சுட்ருக்கேன். சார் நீங்கள் மெக்கானிக்கு அப்படின்றீங்க, அப்போது உங்களுக்கு வந்து 3 வருஷத்தில் விவசாயம் பண்ணுறீங்கன்னா எப்படி சார் அது? நான் யூடியூப்பில் பார்த்து ஓரளவுக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அது மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாகி போய் சரி நம்மளுக்கு ஒரு இடம் ஒன்று விற்றுட்டு ஒரு 3 பேர் சேர்ந்து இங்கே வாங்கியிருக்கோம். ஓகே. இல்லை சார், இயற்கை விவசாயமே உங்களுக்கு வந்து புதுசு தான். ஆமாம் சார். இதுக்கு முன்னாடி நீங்கள் எதனா விவசாயம் எதனா பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? சின்ன வயசில் பண்ணியிருக்கேன், அப்பா கூட பண்ணியிருக்கேன். அதான் இது போலலாம் பண்ணது கிடையாது, ஒன்லி பயிர் மட்டும்தான். இது யூடியூப்பில் பார்த்து தான் என்னென்ன செய்யலான்ட்டு ஒரு ஆர்வம் வந்து இறங்கியிருக்கான். அப்படிங்களா? போயிட்டுருக்கு, 3 வருஷம் ஆகுது. அப்படி சரிங்க சார், ரொம்ப சந்தோஷம் சார். நிறைய பேர் வந்து விவசாயமே வேண்டாம் அப்படின்ட்டு இருக்கிறதெல்லாம் வந்து ஃப்ளாட் போட்டு வைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் விவசாயம் தான் பண்ணுவேன், இயற்கை விவசாயம் தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு அதுக்காக வந்து நிழல் தவிர்த்து இந்த இடத்த நிலம் வாங்கி பண்ணியிருக்கேன். உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். ஏரியாவில் சுற்றி பார்த்தேன், எங்கே இடம் கிடைக்கல. இந்த இடம் நமக்கு அமைஞ்சிருக்கு. ஒரு 7 ஏக்கரை கிட்ட இருக்குது. சரிங்க சார். உங்கள் பண்ணையோட பேர் என்னங்க சார்? ஆதவன் இயற்கை தோட்டம். இது வந்து வேம்பேடு கிராமம், திருவள்ளூர் மாவட்டம், பூண்டி வட்டம், ஊத்துக்கோட்டை தாலுகா. சரிங்க சார். இந்த பண்ணை ஆரம்பித்து எத்தனை வருஷங்க சார் ஆகுது? 3 வருஷம் ஆகுது. வாங்கி 3 வருஷம் ஆகுது. அதில் 2 வருஷம் ஆச்சு ஆரம்பிக்கிறது. எல்லாம் செடி வைக்க ஆரம்பிச்சு முதல்ல ஃபென்சிங் அடித்தோம் ஃபுல்லாக சுற்றி. ஃபென்சிங் பைப் லைன்லாம் போட்டு நெட்டா ஃபிலிமில் வர வச்சு பைப் ஃபுல்லாக ஃபார்ம் பண்ணி எங்கெங்கே விடணும், சொட்டு நீர் பாசனம் எல்லாமே அமைச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வீடு கட்டியிருக்காங்க, மாட்டு தொழுவம் கட்டியிருக்கோம். அதுக்கப்புறமா செடி வச்சோம். முழுக்க இயற்கை விவசாயம் தான். ஃபுல்லாக இயற்கை விவசாயம் தான். மருந்துக்கு எதுவும் இதுவரையும் நான் போடல. அதுக்கு முன்னாடி பண்ணிருந்தவங்க போட்டிருந்தாங்க. கலக்காய் மட்டும் போடுவாங்க ஒரு போகம். அது பூச்சிக்கொல்லி மருந்து அடிச்சுட்டு தான் ஏறு உழுது போடுவாங்க. ஃபுல்லாகவே இதுதான். நாங்கள் வந்து ஆரம்பிச்சு தான். இப்போ இன்னும் கூட எங்களுக்கு மண் மாறல. அவங்க இதில் கொடுத்தது அப்படியே தான் இருக்குது. இன்னும் அந்த இயற்கை உண்டான இது சத்து இன்னும் வரல. எப்படி சொல்கிறீங்க? அது மண்புழுங்கெல்லாம் இன்னும் அந்தளவுக்கு வரல. வர போகிறதுக்குள்ள தான் இருக்குது. மற்றபடி அவனுக்கு நானும் நோண்டுறேங்க, எங்கள் கண்ணுக்கு மாட்ட மாட்டேங்குது. போக போக இன்னும் வரும்னு நினைக்கிறேன். ஒரு நம்பிக்கையில் இருக்குது. சரி, உங்கள் ஃபார்முக்குள்ளே போகலாமாங்க சார்? போகலாம். சார், உங்கள் பண்ணையை பார்க்கும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க முன்னாடி வந்து பயிர் பண்ணாங்க வந்து வெறும் கடலை தான் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. இங்கே இவ்வளோ பயிர் இருக்குங்களா? இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணாங்க சார் போட்டிருக்கோம். இது வந்து இங்கே காவாய் அமைச்சு 2 பக்கமும் செடி வச்சுருக்கோம். இதில் ஃபாரஸ்ட்டில் கொடுத்தாங்க, பூண்டி ஃபாரஸ்ட்டில். ஓகே. மண் வந்து அறுத்துன்னு போயிடுங்க. வருஷம் 4 லோடு தள்ளும் அந்த சைடு. மொத்த தண்ணியும் இந்த பக்கம் தான் வரணும், டவுன் இதுதான். அறுத்துன்னு போயிட்டா 4 லாரி எடுத்துன்னு தள்ளும். நானும் ஃபஸ்ட்டு வருஷம் அறுத்துன்னு போயிட்டு 4 லோடு மண் எடுத்துன்னு தள்ளேன். அதுக்கப்புறம் ஐடியா பண்ணி காவாயை எடுத்து 2 பக்கமும் செடி வச்சு விட்ருக்கேன். இப்போ லைட்டாக அறுத்துன்னு போச்சு ஒரு இடம். அது பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அங்கங்கே இங்கே ஒரு லைன் போகுது, இப்படி ஒரு லைன் ஆற்றுக்கு. அந்த நடுவில் ஒன்று போகுது, அந்த மூலையில் ஒன்று போகுது. மழை பெய்யும், இப்போ ஒன்றும் பிரச்சனை ஒன்று இல்லை. சரி, இந்த எத்தனை ஏக்கர் சார் டோட்டல் ஃபார்ம்? இது 7 ஏக்கர். 6 ஏக்கர் 7 ஏக்கருக்குள்ள. என்னென்ன பயிர் இதில் பண்ணுறீங்க சார் நீங்கள்? நம்ம வந்து பலா செடி 1 ஏக்கரா வச்சுருக்கோம். பலா மட்டுமே பண்ணியிருந்தீங்களா? 1 ஏக்கரா தனி. அதுமாதிரி லெமன் செடி ஒரு 50 சென்ட்டுக்கு இருக்குது. 50 சென்ட் லெமன் செடி 100 செடி வச்சோம். அது 70 செடி தான் இருக்குது. அது வந்து மணல் 3 வகையான மண் இருக்குது. அந்த லெமன் செடி இடத்துல மணல் இது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். அதெல்லாம் களிமண், அந்த பக்கம் பண்ணலாம். 3 ரகமாக இருக்குது மண். அதுக்கேற்ற மாதிரி பயிர் பண்ணியிருக்கீங்களோ? ஆமாம், அதுக்கேற்ற போல் மண் டெஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற போட்டு. இப்போ மண்ணை வந்து டெஸ்ட் பண்ணிங்களா? மண் எங்கே டெஸ்ட் பண்ணீங்க? திருவள்ளூரில் சார். அப்படிங்க. மண் மட்டும் தான் பண்ணி தண்ணீரும் பண்ணிங்களா? தண்ணியும் செக் பண்ணலாம். மண் எப்படி மண் பண்ணலாமா விவசாயத்துக்கு? அதான் ஒன்றும் இல்லை, சத்து இல்லை. அதுக்கு என்ன சொன்னாங்க? சொல்ல வந்து 20 வகையான அந்த தானியங்களை போட்டு விதைச்சி உழுது, அதுக்கப்புறமா தான் பெட் அமைச்சு பெட்லேயும் உழுது தானியம் விதைச்சி மறுபடியும் அறுத்து அதில் சத்துவாக போட்டு பண்ணியிருக்கோம். வருஷம் அந்த 20 வகை தானியம் போடுறோம். ஓகே. இப்போ கூட விதைச்சிருக்கோம், அந்த துண்டு வச்சுருக்கேன், என்ன வச்சுருக்கேன். இது விதைக்கிறங்காட்டி காஞ்சி போச்சுது, மழை பெஞ்சாலும் வாங்கி வச்சுருக்கேன் எல்லாமே. சரிங்க. இதில் தோட்டக்கலைத்துறையில் கொடுத்துருக்காங்க விதை. வாங்கி வந்து வச்சுருக்கோம். வாங்கி வந்து போட்டு தண்ணியை செக் பண்ணிங்களா? தண்ணியும் தண்ணியை செக் பண்ணலாம். என்ன சொன்னாங்க தண்ணிக்கு? தண்ணி பரவாயில்ல, கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னாங்களா? சரி சார். இப்போ இவ்வளோ பயிர் பண்ணுறீங்க, அப்புறமா இது இவ்வளோ பயிருக்கு தேவையான இயற்கை உரங்களா நீங்கள் எப்படி கடையில் வாங்குறீங்களா? முதல்ல கடையில் தான் சார் வாங்கிட்டு இருந்தோம். இதில் தோட்டக்கலைத்துறையில் கொடுத்தாங்க.
ஆர்கானிக்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து வாங்கியிருந்தோம். பூச்சிக்கு அடிக்கிறதுக்கு எல்லாம் ஆர்கானிக் தான் வாங்கியிருந்தோம். இப்போ எல்லாமே நாங்களே தயார் பண்ணோம். பஞ்சகவ்யம், மீன் அமிலம், ஜீவாமிர்தம், திரிஜை கரைசல், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா கரைசல் அதுவும் தயார் பண்ணிக்கிறோம் பூச்சிக்கு. அது இல்லாமல் எண்ணெய் கரைசல், வேப்ப எண்ணெய், புங்க எண்ணெய், இழுப்பு எண்ணெய் 3த்தையும் சேர்ந்து கரைப்பான் கரைச்சி அடிச்சிட்டு இருக்கோம். ஓரளவுக்கு கட்டுப்பாடாக இருக்குது. கேட்குது. சரிங்க சார். சார் நீங்கள் இவ்வளோ அதான் 7 ஏக்கர் விவசாயம் பண்ணுறீங்க. ஒரே பயிர் பண்ணாமல் எதுக்கு இத்தனை பயிர்கள் பண்ணியிருக்கீங்க? ஏன்னா நிறைய பேர் பண்ணவங்க நெல் போட்டு ஒரே வேலையை முடிச்சிருவாங்க. ஆனால் இவ்வளோ பயிர் பண்ண காரணம்? நெல் போட முடியாது இதில். அப்படி தண்ணி பாசிட்டிவ் வச்சு திருமணங்காட்டி தண்ணி போயிடுவாங்க ஊரில் வளர்ச்சிக்கும். இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து விவசாயம் பண்ண முடியாது. அந்த துண்டு பண்ணலாம், அதுக்கு என்னென்ன பண்ணலாம் விவசாயம். அங்கே தண்ணி நிற்கும், களிமண் அது. அதனால் செடிக்கு தான் இல்லை. நாங்கள் செடிக்காக தான் தெரிஞ்சு அழிஞ்சு இடத்த பிடிச்சோம். விவசாயம்னா வேறு இடங்க நிறைய இடம் வந்தது. நம்ம செடியும் வைக்கணும், எல்லாமே பலது பயிராக பண்ணணும், ஒரே இது ரகமாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற போல வாங்கிடுறோம். சரிங்க சார். ஆனால் உண்மையிலேயே உங்கள் பண்ணையை பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா எல்லோரும் ஒரே பயிர் எடுத்துருவாங்க. எல்லாருக்கும் வந்து ஒரு இயற்கையான ஒரு பழங்கள் கிடைக்கின்றதுக்காக தான் பண்ண ஆரம்பிச்சிருங்க. பரவாயில்ல சார். இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ குயிக்காக எப்படி யூடியூப் மட்டும் தான் பார்த்தீங்களா? ஆமாம், யூடியூப் பார்த்துட்டு நாங்கள் ஆரம்பித்ததுக்கப்புறமா ட்ரைனிங் எல்லாம் போனோம். ராஜின்ற ஒரு சேலத்தில் இருக்கிற ராஜின்ட்டு, ஆத்தூர் ராஜின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் தான் அந்த பெட் அமைச்சோம் அவரெண்ட. அதுக்கப்புறம் கொடிசாவுக்கு போனோம். திருவள்ளூரில் வந்து அந்த இப்போ கூட போன வருஷம், இந்த வருஷம் கூட நடந்துதாங்க. திருவள்ளூர் காலேஜில் ஒன்று போட்டிருந்தாங்க சார். அப்படிங்களா? ட்ரைனிங் இல்லை, அதாவது எல்லா விவசாயம் கலந்துப்பாங்க, அவங்களோட ஆலோசனை சொல்லுவாங்க. அது போலலாம் கலந்துட்டு இருக்கோங்க. அது எப்போ வருஷம் நடக்குமா? அது இந்த வருஷம் நான் போன வாரம் நடந்தது. வருஷம் நான் நம்மளும் ஈசாவில் இருந்தேன், என்னால் போக முடியல. ஓகே. இந்த மாதிரிலாம் பண்ணி தான் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்க. சரி, இப்போ இந்த சொன்னீங்களா அரசாங்கத்துலேருந்து உரங்கள்லாம் கொடுத்தாங்கன்னா அது இலவசமாக இல்லை காசாங்க சார்? அது காசு தான் சார், பாதி காசு. வெளியில் வாங்கினா 300 ரூபா ஒரு லிட்டரு, 150 ரூபா. அதுவும் நல்ல பயன்கள்லாம் தருது. அதான் நம்ம மண்ணுக்கு எடுப்பாடல, அது போட்டோம்னாக்கா போக போக தான் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம உரம் கொடுக்குற போல வரல. நானும் எருவெல்லாம் இப்போ 25 லோடு டிராக்டர் லோடு சொல்லியிருக்கேன். நாளைக்கு வரும், அந்த எல்லாத்தையும் போட்டு விட்டுருவோம். அதை கொஞ்சம் தான் மாற்றணும். ஓரளவுக்கு பரவாயில்ல, முன்னோட கொஞ்சம் ஓரளவுக்கு. ஃபஸ்ட்டு வருஷம் ஒரு எல்லாமே லாஸு. அப்படிங்களா? ஆமாம், ரொம்ப கம்மி. 19 மூட்டை தான் வந்தது. 3 ஏக்கரா கலகா போட்டோம்னா. போட்டது 10, வந்தது 19. இந்த வருஷம் இந்த போன வருஷம் அதுக்கப்புறம் 2வது வருஷம் வந்து ஒரு 54 வளர்ந்துது. அப்போ மண் அளவு கூடி இருக்கு கண்டிப்பாக இருக்கு. 3வது வருஷம் இந்த வருஷம் வந்து நாங்கள் பாதி ஆகிட்டோம். 2 ஏக்கரா தான் போட்டோம். 34 மூட்டை வந்தது. அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா மண்ணோட கூடி தான் இருக்குது. கூடி வருது. நம்ம நினைக்கிற அளவுக்கு இன்னும் டெவலப் ஆக கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா இயற்கைன்றாலே அப்படி தானே. அது இயற்கை மாதிரி கொடுக்கணுமே, கொடுத்து நேரணும். கொடுத்து ஜீவாமிர்தம் கரைச்சி விட்டு நேரம் கடைக்கு வச்சு வாங்க காட்டுறோம். சரிங்க சார். நான் கேட்ட கேள்விக்கு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டீங்க. நிறைய விஷயங்கள் இப்போ எங்ககிட்ட சொன்னீங்க. பார்க்குற விவசாயிகளுக்கு கண்டிப்பாக வந்து உபயோகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் விவசாயம் வேணான்றாங்க, நான் இயற்கை விவசாயம் தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஒன்றுமே இல்லை, சித்தம் பண்ண வந்து உயிர் கொடுத்து இப்போ உயிர் கொடுத்துருக்கீங்க. போறாருல அவரே என்ன சொல்லுங்க, எது சார் மருந்து போட்டால் நல்லா வளையும் சார், இங்கே 100 மூட்டை வளையும் சார் கலகால. 200 மொத்தமாக 7 ஏக்கரா போட்டாலும் 250 மூட்டை அறுத்துருக்காங்க. அப்படிங்களா? மருந்து போட்டு நமக்கு அதெல்லாம் வானான்ட்டு தான் எல்லாம் போட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. சரி, நான் கேட்ட கேள்விக்கு நிறைய விஷயங்களை பார்க்குறீங்க. ஒரு மெக்கானிக்காக இருந்து இயற்கை விவசாயம் பண்ண வந்திருக்கீங்க. உண்மையிலேயே எங்களோட யூடியூப் சேனல் சார்பாக எங்களோட வாழ்த்துக்கள் நன்றின்னு தெரிஞ்சிருக்கேன். பார்க்குற விவசாயிகளுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருப்பீங்கன்னு மட்டும் நல்லாவே தெரியுதுங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். நான் கேட்ட கேள்விக்கு நன்றிங்க சார்.